இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஒரு சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கின்ற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் தேவனுடைய ஒரு புதிய படைப்பாக, புதிய இனமாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். மனிதனுடைய நிலை பாவத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தால், பாவம் உள்ள பிரவேசித்த போது என்ன நடந்தது, பாவத்தின் விளைவாக என்ன உண்டானது என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து பரலோகமும் நரகம் கூட நம்மை எப்படி பார்க்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அவைகள் பார்க்கின்றது. நாம் தான் அநேக நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை பார்ப்பது கிடையாது. ஆகவே எப்போதுமே நம்மை பார்க்கும்போதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலுமே பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம் என்பதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, போன வாரத்தில் இப்பொழுதே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், இப்பொழுது நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம பல வசனங்களை எடுத்து நாம் அவைகளை படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய உண்மையான நிலை என்ன. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நிகழ்காலத்தையும் புரிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம எப்படி இருந்தோம் என்பதை நாம் அறியாமல் போகிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை பார்த்துட்டு நம்மளை சரி செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கா எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறோம், பரலோக வாழ்வை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறோம். கொஞ்சம் நின்று கவனிக்கணும், நம்முடைய நிலை என்ன. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக நம்முடைய நிலையும் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய எல்லா நிலையும் அப்படி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவைகள் உறுதுணையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு அவைகள் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அவைகள் இருக்கும். இல்லைன்னா நமக்கு புரியாது. இல்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஏனோ தானே என்று சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாத மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, பொதுவாக சொல்கிற ஒரு காரியம், அவன் பாவியாக இருக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிற ஒரு காரியம், நம்ம எப்படி இருந்தோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், பாவியாக இருந்தோங்க. அது மட்டும்தான் ஒரு சிலருக்கு தெரியும். பாவி என்ற ஒரு காரியத்தில் தான் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான், அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவி மட்டும் இல்லை, அதற்கு மேலே ஒரு காரியம் நடந்திருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்ல, பாவியாக இருக்கிறான் என்று சொல்லும்போது எந்த விதத்தில் அவன் பாவியாக இருக்கிறான் என்று பார்த்தோம்னா, அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறுவதே பாவம். நமக்கு தெரியும் பாவம் என்றால் என்ன. தேவனுடைய கட்டளைகளை மீறுவதே பாவம் என்று சொல்கிறதுனால நம்ம சொல்கிறோம், அவன் தேவனுடைய கட்டளையை மீறிட்டான், அவன் பாவம் செஞ்சிட்டான், அவன் பாவியாயிட்டான், தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட்டான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம் என்ன. தேவனை ராஜாவாக கொள்ளாமல், தேவனை தன்னுடைய உள்ளத்தில் ராஜாவாக வைக்காமல், தேவனை எப்படி கீழே தள்ளி அவனுடைய இருதய சிம்மாசனத்தில் எப்படி பிசாசை உட்கார வைத்தான் என்பதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது முன்னாடி பாவி மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் மட்டுமல்ல, சொல்லப்போனால் தேவனற்றவன், தேவன் இல்லாதவன், தேவன் இல்லை. ஒரு பெரிய ஒரு மரணம் ஏற்பட்டது என்று பார்த்தோம். தேவன் சொன்னார், இந்த மரத்தின் கனியை சாப்பிட்றனால நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் சரீரத்தில் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தான், 930 வருஷம் உயிர் வாழ்ந்தான். ஆனால் அவன் எங்கே இறந்தான், எங்கே மரித்தான் என்று சொன்னால், தேவன் சொன்னது போலவே அவன் ஆவியிலே தேவனை விட்டு பிரிந்தான். ஆவியிலே தேவனுடைய ஐக்கியமாக இருந்த மனிதன் அவனுடைய மரணம் என்று சொன்னாலே
பிரிவு என்று அர்த்தம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மரணத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் இங்கு மரித்தால் அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க, தேவ ராஜ்யத்தில் உள்ள நுழையிறாங்க. ஆகவே மரணம் என்பது இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிந்து விட்டேன் இல்லைங்களா, இது சரீர மரணம். சரீர மரணம் என்பது என்ன, நான் பாடி இங்கே இருக்கும் ஆனால் நான் பிரிஞ்சிட்டேன். அதே போல் ஆவிக்குரிய மரணம் என்பது என்ன, ஆவியை விட்டு தேவன் பிரிவது. அப்போ தேவன் சொன்னார் இல்லையா, இந்த மரத்தின் கனியை சாப்பிட்றதுனால நீ சாகவே சாவாய் என்று சொன்னார் இல்லையா, அது அப்படி நடந்துச்சு. சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அப்படியே நடந்தது. ஆவியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம், ஒரு பிரிவு ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த கடைசி சொன்ன ஒரு விஷயம் வேதம் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது. அதை பற்றி படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் போங்க, 1ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஓகே, வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இன்னும் சொல்லப்போனால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது மட்டுமல்லாமல், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருடைய நிலையும் என்னன்னா இதுதான். என்னன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் செத்து போய் கிடக்கிறாங்க. சொல்லுங்க, செத்தவர்கள். நல்லா சொல்லுங்க, மரித்தவர்கள். அதான் பாருங்க, ஒரு முறை சுடுகாட்டு பக்கத்தில் வீடு இருக்குது, ஒரு இடத்த வாங்கிறதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணி, ஒரு இடத்த வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் பக்கத்தில் சுடுகாடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் எனக்கு வேணாங்க. ஏன் வேணான்னா, ஆப்போசிட்டில் சுடுகாடு இருக்குதுங்க, எப்படிங்க நாங்கள் வாங்குறது? ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே நாங்கள் எதில் முழிக்கிறோம், சுடுகாட்டில் தான் முழிக்கணும், அதனால் எங்களுக்கு இந்த லேண்டு வேணான்னு வரோம் பாருங்கள். அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்கிறாரு, உண்மைதான், நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே, நீ முடிக்கும்போது ஒரு சுடுகாட்டில் எப்படிப்பா கண் விழிக்கிறதுன்னு சொல்லி வாங்காமல் இருக்கிறீங்களே, சொல்லப்போனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே சுடுகாட்டில் தான் கண்ணு முழிக்கிறோம். தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம எல்லோரும் கண்ணு முழிக்கிறது எங்கே முழிக்கிறோம்? கண் முழிக்கிறது ஒருவேளை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே ஒரு விதத்தில் செத்தவர்கள். ஹலோ, புரிஞ்சிச்சா? பக்கத்தில் ஏதாவது புரிஞ்சிச்சா? என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவ எல்லாருமே அவர்கள் இறந்தவர்கள், செத்து போனவர்கள். அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் நானும் நீங்களும் ஒரு நாள் செத்து போனவர்கள், மரித்தவர்கள், ஆவியிலே தேவனற்றவர்களாக இருந்தோம். ஒரு நாள் தேவனுடைய சத்தம் நம்முடைய காதில் கேட்டது, ஆவியிலே கேட்டது, அது நிமித்தமாக உயிர் பெற்றோம். எப்படி இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு சரீரம். அந்த சரீரத்தை எப்படி உயிரோடு எழுப்பினார்? தன்னுடைய வார்த்தையை கூறி, வார்த்தையை பேசி, லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தை உள்ளே போனதுமே செத்து போன சரீரத்துக்கு தேவனுடைய வார்த்தை போய் அவனை உயிரோடு எழுப்பினது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தின் மூலமாக வந்தது. சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம உள்ளே வரும்போது நம்முடைய செத்து போன, மரித்து போன நம்முடைய ஆவி உயிர் பெற ஆரம்பித்தது. எந்த வார்த்தை? சுவிசேஷ வார்த்தையினால். அவர்தான் பவுல் சொல்றார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவர் சொல்றார், அந்த போய்விட்டு வருவோம், ரோமருக்கு புஸ்தகம் போவோம், 1ஆம் அதிகாரம் போங்க. பவுலுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு நிச்சயம், எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு தைரியம். எடுத்துக்கங்க பார்க்கலாம். ரோமருக்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 16ஆம் வசனம் படிங்க, படிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கவனமா கேளுங்க, அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் சொல்ல படிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு மீட்பு, அவனுக்கு விடுதலை உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென்.
எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. அது வந்து சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுதோ நல்லா கவனமாக கேளுங்க. அங்கே சுவிசேஷத்தின் வல்லமை என்ன? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உண்டு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகின்றதோ அங்கு இறந்து போன, செத்து போன அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. கேட்குது. கேட்ட உடனே அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சரீரத்தையும் ஆன்மாவை பயன்படுத்தி கன்ஃபியூஸ் பண்ணி அறிக்கை செய்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்கள் மறுபிறப்பு அடைகிறார்கள். அவர்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார்கள். அப்போ சொல்லப்போனால் நம்ம எப்படி இருந்தோமா, ரட்சிக்கப்படாத நம்முடைய நிலைமை என்ன, இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய மனநிலைமை என்ன என்று சொன்னால், அவர்கள் பாவியாக இருக்கிறார்கள், தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டார்கள், அவர்கள் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தள்ளிவிட்டார்கள், தேவனற்றவர்கள் என்பதை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, அவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள். எதில் செத்தவர்கள்? எப்படி செத்தவர்கள்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக இருக்கு. நம்மளாம் ஒரு காலத்து செத்து போய் கிடந்தோம். யோசிச்சு பாருங்கள், மரித்து போய் கிடந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், தேவனுடைய எந்த ஒரு ஐக்கியமும் தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனை விட்டு பிரிந்ததனால் பாவத்தின் விளைவுகளுக்குள்ளே போனோம். பாவத்தின் விளைவு என்ன? பாவத்தின் விளைவினால் மனிதன் தன்னுடைய சுய கிரியைகளை முன்னாடி கொண்டு வர ஆரம்பித்தான். தன்னுடைய வெட்கத்தை, தன்னுடைய அவமானத்தை, தன்னுடைய நிந்தைகளை மூடுவதற்கு தன்னுடைய சுய முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தான். தேவனை விட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டான். எதனால்? பாவத்தினால். சொல்லப்போனால் பவுல் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, அவன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவன், இன்னும் சொல்லுவாங்க செத்த நிலையில் இருப்பவன். ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து பாவங்கள் தான் அவன் பிரச்சனை கிடையாது, அதாவது பாவ செயல்கள் தான் அவனுடைய பிரச்சனை என்று சொல்லுவோம் என்றால் அதுக்கு பாவ மன்னிப்பு போதும். திரும்ப சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு பாவ செயல்கள் தான் பிரச்சனை என்றால், இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பு பண்ணிட்டாங்க, அது செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க, இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் அவனுக்கு எது மட்டும் தேவை? பாவ மன்னிப்பு போதும். பாவத்தை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபைகளை பாவ மன்னிப்பு கொடுக்கறது போல பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவனுடைய பாவ செயல்கள் பிரச்சனை கிடையாது. மீட்பின் மூலமாக தேவன் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் வேதம் போதிக்கும் போது வெறும் பாவ மன்னிப்பை பற்றி போதிக்கவில்லை. நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற நீங்களும் நானும் வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் தேவனிடத்திலிருந்து பெற்றவர்கள் அல்ல. நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றோமா? உண்மை. இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் அல்ல, அதற்கு மேலாக நமக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம், நாம் புது சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம், நீதியை பெற்றிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய புதிய சுபாவத்தை பெற்றிருக்கிறோம், புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அதுதான் பாருங்கள், வேதம் வந்து வெறும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீ உன்னுடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லவில்லை, நம்முடைய சுபாவமே மாற்றப்பட்டிருக்குது. ஒரு புதிய இனமாக, ஒரு புது சிருஷ்டியாக தேவன் நம்மை மாற்றிருக்கிறார். ஏனென்றால் மீட்பு, ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாவ மன்னிப்பை காட்டிலும் மிக பெரியது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அதான் ரட்சிக்கப்பட்டோன்ற ஒரு காரியத்தை மனதில் வைத்திருப்பீர்கள் என்றால் அது மட்டும் அல்ல, அதற்கு மேலாக நடந்த ஒரு விஷயம், ரட்சிக்கப்படும் போது நடந்த ஒரு விஷயம், நான் புது சிருஷ்டியாக, புது இனமாக, புதிய படைப்பாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுச்சிங்களா? அதுதான் பாருங்கள், மனிதனுடைய தேவை வெறும் பாவ மன்னிப்பு அல்ல. நீ மனுஷன் பாருங்கள், கிறிஸ்தவங்க கூட பாருங்கள், வெறும் பாவ மன்னிப்பு பெற்றா போதும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. அதற்கு மேலாக மனிதன் செத்த நிலையில் இருக்கிறான். நீங்கள் மனிதனுக்கு என்ன அவசியம்? நீங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவன் பாவம் செஞ்சுட்டா அவங்க பாவ மன்னிப்பு கிடைச்சா போதும் நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. இன்றைய உலகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய நிலைமை என்னவென்றால் அவர்கள் செத்த நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம எப்படி இருந்தோம்? செத்து போய் கிடந்தோம். உலகத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னா செத்த நிலையில் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ரட்சிப்பு என்றால் மனிதன் ஏதோ சில கெட்ட பழக்கத்தை செஞ்சிட்டான்,
இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே அவன் திருந்தி ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்பது மட்டும் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவன் முன்னாடி அப்படி இருந்தாங்க, முன்னாடி அவன் ரொம்ப கெட்ட பழக்கத்தில் உடையவனாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ சில நல்ல பழக்கங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, கவனமாக கேளுங்க. அதற்கு மேலே நீ கிறிஸ்துவ உலகம் ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா வலியுறுத்தி இது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. அதுக்கு மேலே வெறும் பாவ மன்னிப்பை பெற்ற கிறிஸ்துவர்கள் நாம் அல்ல. நாம் இறந்த நிலையில் இருந்தோம், செத்த நிலையில் இருந்தோம், நாம் உயிர் பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். புரியுதுங்களா? நம்ம பாவங்கள், அதாவது கெட்ட பழக்கத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஆமாம், வாழணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் அது மட்டும் அல்ல ஒரு தீர்வு. ரட்சிப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விதத்தில் செத்து கிடக்கின்ற ஒரு மனிதன் உயிர் பெறுகிற ஒரு சம்பவம் தான் ரட்சிப்பில் நடந்த ஒரு காரியம். ஆவிக்குரிய ஜீவனை பெறுவது ரட்சிப்பில் நடந்த ஒரு விஷயம் என்ன? தேவனுடைய சுவிசேஷத்தை கட்டும்போது சுவிசேஷத்தின் வல்லமை அவனுக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்து அவனை உயிர்ப்பித்தது. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புதிய சுபாவத்தை எனக்குள் பெற்றிருக்கிறேன். ஆமென். புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன், வெறும் பாவ மன்னிப்பு கெட்ட பழக்கத்திலேருந்து மீண்டு நல்ல பழக்கத்தை செய்கிறான்னு மட்டும் கிடையாது. அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறான். அதன் விளைவாக தான் எல்லா நற்கிரியைகளையும் அவன் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கவனமாக கேளுங்க. விசுவாசி பாவம் செய்யும்போது அவர்களுக்கு தேவையானது பாவ மன்னிப்பு. ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்க. இப்போ நிறைய நேரத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே விசுவாசிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். யாரும் ரட்சிக்கப்படாதவங்க உட்காந்துருக்கிறீங்களா? யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது உட்காந்துருக்கிறீங்களா? உட்காந்திங்கன்னா சொல்லுங்கள், லாஸ்ட்டில் உங்களுக்காக ஒரு ஆல்டர் கால் கொடுத்து உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தலாம். யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறீங்களா? ஓகே, இல்லை, எல்லாருமே நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். நம்ம பாருங்கள், சிலர் தவறு செய்யும்போது, பாவம் பண்ணும்போது நமக்கு என்ன அவசியம் தேவைப்படும்? பாவ மன்னிப்பு அவசியம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாம் புதிய பிறப்பை பெற்றுவிட்டோம், புது சிருஷ்டியாக மாறிவிட்டோம், இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை இப்போ நம்ம தவறு பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு யாருக்கு? நல்ல கவனமாக, பாவ மன்னிப்பு யாருக்கு என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கு பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கின்றது. ஆனால் சொல்லுங்க பக்கத்தில், ஆனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, மாட்டு வண்டியை முன்னாடி கட்டுறதுக்கு பதிலாக மாட்டு வண்டியை பின்னாடி கட்டிட்டு டுருன்னு அது எப்படி போகும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது? இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசிக்கு பாவ மன்னிப்பு தேவை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணுறோம்? சுவிசேஷம் என்ற போர்வையில் ஒரு பாவிக்கு பாவ மன்னிப்பு அவசியம் என்பதை பற்றி சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் நல்லா கவனமாக கூர்ந்து கவனிச்சாதான் நான் சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவைப்படுவது பாவ மன்னிப்பு கிடையாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை அவனுக்கு ஒரு மறுபிறப்பு, புது சிருஷ்டிப்பு, புதிய சுபாவம், அதன் மூலமாக உண்டாகின்ற புதிய வாழ்க்கை. புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு. ஆனால் சபை என்ன பண்ணுச்சு? சுவிசேஷம் என்ற போர்வையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பாவியே பாவியே பாவின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா, நீ ஏன்னா உனக்கு பாவ மன்னிப்பு கடவுள் கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கவனம், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். ஆனால் முதல் ஒரு பாவிக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன தேவை என்றால் பாவ மன்னிப்பு அல்ல, அவனுக்கு புது சிருஷ்டிப்பு, புதிய இனம், ஒரு புதிய படைப்பாகின்ற தன்மை. இன்னும் போல அவன் செத்தவனாக இருக்கிறான். செத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அவசியம் கிடையாது. செத்தவனுக்கு இப்போ என்ன தேவை? ஒரு உயிர் பெறுதல் தேவை, ஒரு மீட்பு அவனுக்கு தேவையாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ ரட்சிக்கப்படாதவங்க பாவ மன்னிப்பை பற்றி போதிச்சாலும் அவனுக்கு புரியாது. இப்போ உங்களுக்கு பாவ மன்னிப்பை பற்றி போதிக்கும் போது புரியும். புரியுதா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியுமா? சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டெட் பாடி, ஒரு செத்த சரீரத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்கள் கற்பனை கொண்டு வந்துக்கங்க. என்னதுங்க? உங்கள் கற்பனை கொண்டு வந்துங்க. இப்போ சர்ச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி, ஒரு இறந்த சடலத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க.
வச்சிருக்காங்களா? ஏங்க இவ கற்பனை குணம் வச்சிருக்காங்களா? எல்லாம் பார்க்குறீங்களா? இங்கே என்ன இருக்குதுங்க? டெட் பாடி இருக்குது. இருக்குதா? இருக்குதா? சர்ச்சை நடுவும் கற்பனை கொண்டு வாங்க. இப்போ டெட் பாடியை பற்றி நான் அந்த டெட் பாடிகிட்ட பேசுகிறேன், பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறேன், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன். ஏதாவது காது கேட்குங்களா? கேட்குங்களா? கேட்காது. நீ அவிசுவாசியே, பாவியே, நீ உனக்கு பாவம் மன்னிப்பு உனக்கு அவசியம் என்னதான் போதிச்சாலும் அவன் யாரு? செத்தவன். செத்தவனுக்கு நீ அழகழகா பேசலாம், வர்ணிச்சு பேசலாம், சூப்பர் சூப்பரா பேசலாம், அவனுக்கு காது உள்ள போகவே போகாது. அவனுக்கு பாவம் மன்னிப்பு அவசியம் கிடையாது. அவனுக்கு இப்போ உயிர்ப்பிப்பு அவசியம், மீட்பு, ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு நடந்த ஒரு காரியம் என்ன? செத்த ஒரு மனிதன் இப்போ உயிரோடு எழும்பணும். எதில் செத்து போய் கிடக்கிறான்? ஆவியிலே தேவனை விட்டு மரித்து போய் கிடக்கின்றான். இப்போ அவனுக்கு என்ன தேவை? ஒரு மீட்பு, ரட்சிப்பு அவசியம், சுவிசேஷம் அவசியம். அவனுக்கு என்ன தேவை? இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக வந்தார்? மனிதனுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? இதெல்லாம் பேச பேச அவனுடைய செத்து போன ஆவி உயிர் பெற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஆகும் சுவிசேஷத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கங்க. நீ எங்கே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து உரைத்தாலும், இயேசு கிறிஸ்துடைய மரணம், மடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது அந்த இடத்துல சுவிசேஷத்தின் வல்லமை அவர்கள் ஆவிக்கு செல்ல ஆரம்பிக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தின் வல்லமை புரிய மாட்டேன்து. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், சுவிசேஷத்தின் வல்லமை தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் எழுந்திரிச்சு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீ உலகத்துக்கு தேவை, நீ செத்து போன மனிதர்களுக்கு தேவை, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அவர்கள் இறந்த நிலையிலிருந்து அவர்கள் உயிர் பெற ஆரம்பிப்பார்கள். புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலைமை என்ன? இறந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அதனால் வீட்டில் போய் திட்டாதீங்க, டெட் பாடின்னு சொல்லாதீங்க. ஒரு பாயிண்ட் பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ திட்டுறதுக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டில் போய் இந்த வார்த்தையை பேசி நீங்கள் அடி மிதி வாங்கினீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. சில இடத்துல பார்க்கும்போது நீங்கள் கொண்டு வந்த பொருட்களுக்கு தவற விட்டால் நிர்வாகம் பொறுப்பல்லன்ற மாதிரி நீங்கள் இங்கே சில வார்த்தையில் தேவையில்லாத வார்த்தை இங்கே விட்டுட்டு போயிடணும். உங்களுக்காக பேசப்படுற வார்த்தை அது உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடணும். இல்லை பாஸ்டர் ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கிறாரு, எங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே டெட் பாடின்னு சொல்லிட்டாரு, ஆகவே வீட்டில் போய் டெட் பாடி, அந்த பாடி, இந்த பாடின்னு சொன்னீங்கன்னா நல்லா உதவுங்க, நல்லா அடி விட ஆரம்பிச்சிடும். பக்கம் சொல்ல கவனமாக இருங்கன்னு சொல்லுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பைபிளில் பவுல் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்றதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் ரட்சிக்கப்படாத போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவன் வேறு மாதிரி, ஏன்னா அவனுடைய மனமும் மாம்சமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் வேறு மாதிரி ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிப்பார்கள். அவங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய நிலைமை என்ன என்றால், நாம் இறந்தவர்களாக இருந்தோம், செத்து போனவர்களாக இருந்தோம். ஆகவே ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவ மன்னிப்பை பற்றி என்ன தான் போதிச்சாலும் அவன் உள்ளத்தில் கேட்கவே முடியாது. ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க. விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா போதிக்கலாம், அவர்களுக்கு வெற்றியை பற்றி போதிக்கலாம், தேவனுடைய கிருபையை பற்றி போதிக்கலாம், தயவை பற்றி போதிக்கலாம். இப்போ எல்லாவற்றையும் விசுவாசிக்கு போதிக்கலாம். ஏனென்றால் விசுவாசி இப்போ செத்த நிலையில் கிடையாது, விசுவாசி இப்போ உயிரோடு இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லாங்க, உயிரோடு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? பைபிளில் போடப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பி நம்மை அவருக்குள் உன்னதங்களில் வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்திருக்கிறார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? ஆகவே ரட்சிக்கப்படாதவங்க வெறும் பாவம் மன்னிப்பை போதிக்கிற வரையிலும் மீட்பு உண்டாகவே உண்டாகாது. புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஏனென்றால் ரட்சிக்கப்படாதவன் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சி வீண். பைபிளில் போடப்பட்டிருக்குது செத்த கிரியைகள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. எபிரேயரில் சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 6:1. அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது விசுவாசிகளுக்கு அஸ்திபார உபதேசங்களை போதிக்கிறார். அஸ்திபார உபதேசங்களை போதிக்கும் போது முதல் பாயிண்டாக என்ன சொல்றார்? 3-2 படிங்க பார்க்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். போதும், அது மட்டும் போதும். அதெல்லாம் பெரிய டீச்சிங், பெரிய ஒரு உபதேசம். அதெல்லாம் அஸ்திபார உபதேசம், முதலாவது அஸ்திபார உபதேசங்கள், அதெல்லாமே மூல உபதேசங்கள். அது முதல் உபதேசமா என்ன போதிக்கிறார்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். புரியுதுங்களா? இப்போ செத்த கிரியைகள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவன் செய்கின்ற எந்த ஒரு கிரியையா இருந்தாலும் அது எல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறாரு பவுல்? எபிரேய ஆக்கியோன் இதில் கொண்டு வந்து வைக்கிறார்னா அவைகள் எல்லாமே செத்த கிரியைகள். புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாதவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் செய்கின்ற எந்த ஒரு கிரியைகள் சொல்லலாம், அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, அவ்வளோ பண்றாங்க, இவ்வளோ பண்றாங்க, எவ்வளவு பண்ணினாலும் அதுக்கு பேரு செத்த கிரியைகள் என்ற அர்த்தத்தை அந்த பட்டியலை தான் கொண்டு வந்து முடிவடைய ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கிறோன்னு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மனநிலை, நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? செத்த நிலை. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத எல்லாருடைய நிலை என்ன நிலை? செத்த நிலை. புரியுதுங்களா? ஆகவேதான் ரட்சிப்பு என்பது மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகின்ற காரியம் அல்ல. புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை, திரும்ப சொல்றேன். ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது மனிதன் தனக்காக தன்னைத்தானே ஏதாவது செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல காரியத்தை பண்றாங்க, பல விஷயத்தை செய்யறாங்க. எப்படியாவது மீட்கப்படணும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இறைவனிடம் செல்ல வேண்டும், எப்படியாவது தேவனோடு இணைய வேண்டும் என்று சொல்லி மனிதன் உலகத்தில் பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? திரும்ப சொல்றேன், அவங்க எத்தனை கிரியைகள் செய்தாலும் அது எல்லாமே என்னன்னா செத்து கிரியைகள். இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் என்னதான் செஞ்சாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு என்பது, திரும்ப சொல்ற, ரட்சிப்பு என்பது மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக தானே முயற்சி செய்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. ரட்சிப்பு என்பது தேவன் எனக்குள்ளாக செய்கின்ற, எனக்குள்ளாக நடப்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம்தான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க, ஏன்னா முக்கியமான விஷயம். திரும்ப சொல்கிறேன், புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். சில வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம், சில பேர் கேட்கலாம் தெரியல, அதனால் திரும்ப செகண்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி தான் ஒரே டைம் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அடுத்தது போயிட்டே இருப்போம். வந்து சில பேர் கேட்குறீங்களா கூட தெரியாது. திரும்ப சொல்கிற, ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுவதற்கு, திரும்ப சொல்கிற, ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் செய்கின்ற கிரியைகளால் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு தேவன் எனக்குள்ளாக செய்கின்ற ஒரு அற்புத செயல். புரியுதுங்களா? தேவன் எனக்குள் கிரியை செய்யாமல் நான் ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் இல்லாமல் நான் என்னதான் செஞ்சாலும், குட்டிக்காரனை போட்டாலும், என்னதான் பண்ணாலும், தலைகளானாலும் நான் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவன் எனக்குள்ளாக செய்கின்ற மாற்றங்கள். இன்னும் பாருங்க, பவுல் இன்னும் வேதத்தில் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய உண்மை நிலைமை பற்றி பேசுறார். பாருங்க, நிறைய காரியங்கள் சொன்னாலும், அவன் பாவி, தேவனை விட்டு பிரிஞ்ச இதெல்லாம் சொன்னாலும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவன் செத்து போனவன். இன்னொரு காரியம் பார்ப்போம், படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6 படிங்க. 2 கொரிந்தியர் 4:6. இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஓகே, 4ஆம் வசனம் படிங்க. 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கவனிங்க, 3ஆம் வசனம் படிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. சுவிசேஷம் எப்படியா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன். யார் பிரபஞ்சத்தின் தேவன்? பிசாசு. பிசாசு என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? அவர்களுடைய கண்களை குருடாக்கினான். இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குருடர்களாக இருக்கிறார்கள். முதலாவது என்ன சொன்னேன்? செத்தவர்கள் சொன்னேன். சொல்லுங்க, செத்தவர்கள்.
ரெண்டாவது என்னன்னா, அவர்கள் குருடர்கள். ஆகவே இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ல, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? புரியுதுங்களா? நீ உலகத்தில் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்ல, நாங்கள் கண் திறக்கப்பட்டவர்கள். நல்லா தான் சொல்லுங்க. ஏயா நல்லா சொல்லுங்களேன். புரியுதுங்களா? சுவிசேஷத்தின் வழி நம்ம கண்ணை திறந்திருக்கிறார். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசு என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்காத அளவுக்கு பலருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆகவேதான் பாருங்க, அவங்கள்ட்ட போய் என்னதான் சொன்னாலும், இந்த குருடன்ட்ட போய் இது ரோஜா பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்ல கூட, ஆமாம் ஆமாம், இது எவ்வளோ, இந்த மலையை பார்ப்பா எவ்வளோ அழகா இருக்குது, நல்லா இருக்குது. குருடன்ட்ட போய் நீங்கள் என்னதான் நீங்கள் ரசிச்சு சொன்னாலும் ரசித்தாலும் அவனுக்கு என்னதான், குருடனுக்கு என்னதான் தெரியும்? ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய நிலைமை அப்படிதான். இன்னும் சொல்ல போனா, ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு குருடர்களாக இருக்கிறார்கள். சில பேர்லாம் பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரெண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புரியாது. யாருக்கு மட்டும்தான் அது புரியும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு குருடர்களுக்கு புரியாது. நீங்க சொல்ல போனா ஆவிக்குரிய விதத்தில் இன்றைக்கு செத்தவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய நிலைமை குருடர்களாக இருக்கிறார்கள். அப்போ குருட்டுத்தன்மை போகணும்னா அவர்கள் என்ன அவசியம்? சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் போனால் மட்டும்தான் அவர்கள் ஒளி அடைய முடியும். இன்னொரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 2:14. 1 கொரிந்தியர் 2:14 படிங்க பார்க்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். புரியுதுங்களா? ஜென்ம சுபாவமான மனுஷன் ரட்சிக்கப்படாத மனிதனை பற்றி பேசுறார். அவனுக்கு என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அதெல்லாம் எப்படி தோன்றதுனா, அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனால சொல்லி பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரங்க பாவனுங்க. இன்னைக்கு கூட காலையில் 7 மணிக்கு 6 வந்திருக்கீங்களா? என்ன உலகத்தில் உங்களை என்ன திட்டுவாங்க? பைத்தியக்காரனுங்க, காலையிலேயே போகிறாங்க. இப்போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நமக்கு எவ்வளோ பேர் வரும். ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. ஆனால் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துக்கு போகிறாங்களே, இந்த ஆராதனுடைய மகத்துவம், ஆராதனுடைய விஷயம், ஆராதனுடைய வல்லமை, சபையில் தேவன் செய்கின்ற அதிசயங்கள், அற்புதங்கள், இதெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு புரியும், ரட்சிக்கப்படாதவனுக்கு புரியாது. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. நம்ம பைபிள் படித்தா, நம்ம ஜெபம் பண்ணனா, நம்ம சர்ச்சுக்கு போனால் கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. பேர் நமக்கு கொடுக்குற பேர் என்னதுங்க? பைத்தியம்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்களா அவங்கள? சந்தோஷமாக எடுத்துங்க, திட்டாதீங்க. இன்னைக்கு பைத்தியம்னு சொல்லி பைத்தியமாயிடாதீங்க. சில பேர்லாம் அப்படி தான் பாருங்க, ஏதாவது சொன்னால் உடனே அதாவே மாறிடுவாங்க. என்னை எப்படி சொல்லலாம், என்னை எப்படி சொல்லலாம்? இல்லைங்க, ஒருவேளை ஒரு சொன்னால் கூட அப்படி அது ஆயிடாதீங்க. இன்னொரு வசனம் படிங்க, எபேசியர் 4:18 படிங்க. எதனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? படி. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்க எப்படின்னா புத்தியில் அந்தகாரப்பட்டு, படிங்க, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. சரி, போதும். இன்னும் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். புத்தி இருட்டா இருக்குது. புத்தியில் வெளிச்சம் இல்லை, புத்தியில் ஒரு பிரைட்னஸ் இல்லை, தெளிவு இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய மனநிலை எப்படி? புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். 3வது காரியம். 4வது விஷயம் போங்க, ரோமர் 6:17 படிங்க பார்க்கலாம். 4வதாக, 1வது செத்தவன், 2வது குருடன், 3வது புத்தியில் அந்தகாரப்பட்டவன். இப்ப 4வது ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன விஷயம்னா, முன்னே எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்ன? பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம். நம்மை ஆண்டவன், நம்மளை ஆளுகை செய்தவன் பிசாசு. புரிஞ்சுச்சுங்களா? இன்றைக்கும் நல்ல கவனமாக கேளுங்க,
இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஜமான் யாருன்னா பிசாசு. அவங்க எதற்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஸ்பெஷலாக குறிப்பாத்து ஜெபம் பண்ண முடியும், குறிப்பாத்து அடிக்க முடியுன்ற மாதிரி அவங்க கரெக்டாக தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆண்டவரே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே அவனை ரட்சி, ஆண்டவர் ரட்சின்னு சொல்லிடுறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களே எல்லாருடைய மனநிலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் சொல்கிறேன் ஆத்தும பாரம் அதிகமாகும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் வாஞ்சை நமக்குள்ளாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆகவே தான் பாருங்கள், 4 காரியம். முதலாவது செத்தவன், 2வது கூடராக இருக்கிறான், 3வதாக புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறான், 4வதாக பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருக்கிறான். புரியுதுங்களா? சரி, இப்படிப்பட்ட மனுஷன் இவன் ரட்சிப்புக்காக அவன் எதையுமே செய்ய முடியாதவனாக இருக்கிறான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. சொல்லுங்க, புரியுதுங்களா? என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. செத்து போன பாடி இருக்குது, இவன் தன் உயிரோடு எழும்புவதற்காக அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் அவன் செத்து போய் கிடக்கின்றான், குருடனாக இருக்கிறான். அதுதான் பாருங்க, குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. ஏற்கனவே குருடர்களுக்கு யாராவது ஒருத்தருடைய நன்றாக கண் தெரிந்தவர்களுடைய ஒரு உதவி ஒத்தாசை அவசியம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒரு குருடன் கல்யாணம் பண்ண ரொம்ப பிரச்சனை. ஆகதான் ஏதாவது குருடர்கள் கல்யாணம் பண்ணுறவங்க நல்ல தெளிவுள்ள ஆட்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்க்க தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணுறது நல்லது. புரியுதுங்களா? குருடன் வழிகாட்ட முடியாது. திரும்ப சொல்கிறேன், இவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி மனிதன் செத்து போய் புத்தியில் அந்தகாரப்பட்டு குருடர்களாக பிசாசுக்கு அடிமைகளாக இருப்பதனால அவர்கள் ரட்சிப்புக்காக அவர்கள் தங்களை தாங்களே எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பாருங்க, பிசாசின் ராஜ்யத்தில் ஒருத்தன் அவன் விடுவானா? ஒரு ஆளை விடுவானா? அவன் கிங்டம், அவன் ராஜ்யத்தில் வெளியே விட்டுவானா யாரையாவது? யோசிச்சு பாருங்க. அடிமை என்றால் என்ன? ஒரு எஜமானு கீழே இருக்கிறான். புரியுதா? அந்த இடத்துல மீட்க முடியுங்களா? மீட்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? காலகாலமாக நம்முடைய சந்ததிகளாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லாருடைய நிலைமை என்ன? பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே திரும்ப சொல்றேன், அவர்கள் ரட்சிப்புக்காக அவர்கள் தங்களுக்கு தாங்களே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். புரியுதா? பக்கத்தில் புரியுச்சுங்களா? இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்கள் அவர்கள் தாங்களாக ரட்சிக்கப்பட முடியாது. இப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் செய்தது என்ன? இதுதான் இன்னைக்கு அடுத்தது பார்க்க போறோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எனக்கு தேவன் என்ன செய்தார், உங்களுக்கு தேவன் என்ன செய்தார், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன செய்தார், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய நிலைமை என்ன, தேவன் எனக்கு என்ன செய்தார். ஆமென். பவுல் இதை பற்றி அதிகமாக போதிச்சிருக்கிறாரு. ஆகவே எனக்கு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர போறோம். கொலோசியர் போவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் போங்க. என்ன நடந்தது? இப்படி செத்து போய் குருடனாக புத்தியில் அந்தகாரப்பட்டு பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக என்னால் ரட்சிப்புக்காக ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருந்த எனக்கு தேவன் இயேசு என்ன செய்தார்? படிங்க 13-14. இருளின் அதிகாரத்தினின்று, ஆமென், என்ன சொல்ற? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, பவுல் எவ்வளவு பெரிய பிரைஸ் பண்ற துதிக்கிறார். நான் சொல்றேன், நாம் கர்த்தரை துதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒரு விஷயம் என்ன, ஆரம்ப விஷயம் என்ன? ஓ, என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை ஒருத்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். தேவ பிள்ளைலாம் புரிஞ்சுங்க. மீட்பை நினைப்பீர்கள் என்றால், இயேசு உங்களை மீட்டதை நினைப்பீர்கள் என்றால், இங்கே இருக்கிற யாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நம்ம நிலைமை தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னை மீட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். யோசிச்சு திரும்ப சொல்ற தேவ பிள்ளைகளே, நம்ம மட்டும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலைமை அதோ கதிதான். செத்த நிலையிலே குருடர்களாக புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்த நம்மை தேவன் இயேசு மீட்டாரே. படிப்போம் 14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென்.
மீட்பின் கிரியைகளை குறித்து பவுல் இங்கு 4 காரியங்களை சொல்கிறார். இந்த 4 காரியங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன், புரியும் பாருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் தேவன் செய்தார், திரும்ப சொல்கிறேன், நம்மால் நமக்கு நாமே ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்காக தான் தேவன் நமக்கு என்ன செய்தார், தன் குமாரன் இயேசுவை அனுப்பி முதலாவது செய்த ஒரு காரியம், பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் விடுவிக்கப்பட்டவன், பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். ஆமென். கரங்களை கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை கண்டிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். நாம் அடிமைகள் அல்ல, பிசாசு நமக்கு எஜமான் அல்ல. ஆமென். பாருங்க, ஆகவேதான் ஒரு பாவிக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு போதனைகள் நிறைய சொன்னா ரட்சிக்கப்பட்ட மாட்டான். சில பேர் பாருங்க, ஒரு பாவிக்கு தான் பாருங்க பெரிய பெரிய காரியத்தெல்லாம் போதிச்சிடும், போதனைகள் செட் ஆகாது, ஒழுக்க நெறிமுறைகள் செட் ஆகாது, மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் செஞ்சா மீட்கப்படுவானா, ரட்சிக்கப்படுவானா? கிடையாது. முதலாவது அவனுக்கு மீட்பு தேவை, விடுதலை தேவை. ரட்சிப்பின் பிடியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கின்றது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நீங்க கண்டது கிடையாது எது சொன்னாலும் அவனுக்கு, நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் செத்து போனவன் புரியாது. அவனுக்கு என்ன தேவை? முதலாவது விடுதலை தேவை, உயிர்ப்பிப்பு அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது சொல்றார் இல்லையா, இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். ரெண்டாவது என்னன்னா, தேவனுடைய ஆளுகைக்கு கொண்டு வரப்படுகின்றோம். ரட்சிக்கப்படும் போது நடந்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நடந்த ஒரு விஷயம். முதலாவது பிசாசின் ஆளுகையிலிருந்து ரட்சிக்கப்படுறோம். ரெண்டாவது, அதாவது பிசாசின் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்படுறோம். ரெண்டாவது, தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகின்றோம், தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரப்படுகின்றோம். இன்றைக்கு நமக்கு பிசாசு ராஜா அல்ல, இன்றைக்கு தேவன் இயேசுவே என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். சத்தத்தை வேண்டி சொல்லுவோம், இயேசுவே என் ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். ஆமென். கிறிஸ்துவ சபைகளில், பாரம்பரிய சபைகளெல்லாம் இந்த பாட்டு அடிக்கப்படுவாங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். ஆமென். அடிக்கடி அடிக்கடி பாடணும், அடிக்கடி ஹம் பண்ணணும், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ஆண்டவர், என்னை ஆள்கிறவர் அவர். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் நாம் இப்பொழுது பிறந்திருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் புது சிருஷ்டிகளாக இருக்கின்றோம். நல்லா கவனிங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவர்கள் அடுத்தது உடனே அவங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இல்லைன்னா பிரச்சனை. தெரியுங்களா, ஒருத்தண்டது பிசாசு துரத்தப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்னா, பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒருத்தனை பிசாசு துரத்தப்பட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இன்னொரு 7 பிசாசை கொண்டு வந்து உட்கார வச்சுச்சான். வந்து படிச்சிருக்கீங்களா? இயேசு சொன்னதை பார்த்துருக்கீங்களா? பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்க அடுத்து உடனே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தேவராஜ்யத்துக்குள்ள வந்துடணும், தேவ குடும்பத்துக்குள்ள. கவனமா, அதை யாரு பண்ணது? தேவன் பண்ணிருக்கிறாரு. பிசாசின் ராஜ்யத்தில் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, நாங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு கட்டமைப்பு தான் இந்த சபை. சபைக்கு வருகிற எல்லாரும் எதை காண்பிக்கிறீர்கள்? நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவன், தேவ ராஜ்யத்தில் இருக்கின்ற சபையை மதிக்க வேண்டும். அப்ப நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட நான் சபையை மதிக்கிறேன், சபையை கனம் பண்ணுகிறேன், சபையில தேவன் ஏற்படுத்தின ஊழியத்தை கனம் பண்ணுகிறேன், ஊழியங்களை கனம் பண்ணுகிறேன். இதெல்லாம் கனம் பண்ணும்போது நீ என்னத்தை காண்பிக்கிறீர்கள்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்பதை காண்பிக்கிறீர்கள். ஆமென். புரியுதுங்களா? திருவிருந்து எடுத்தாகணும். ஏன்?
தேவராஜ்யம் அதை போதிக்குது. காணிக்கை கொடுக்கணுமா, கொடுத்தாக வேண்டும். ஏன் தேவராஜ்யம் அதை போதிக்கின்றது? தசமபாகம் அவசியமா, அவசியம். ஏன் தேவராஜ்யம் அதை போதிக்கின்றது? ஊழியம் செய்ய வேணுமா, செய்யணும். ஏன் தேவராஜ்யம் அதை போதிக்குது? இப்போ இருளின் ராஜ்யத்தில் விடுவிக்கப்பட்டு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கின்றேன். ஓகேங்களா? மூன்றாவது என்ன நடந்தது? இது நம்ம பண்ண முடியாது, அவர் பண்ணுறது. அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை என்ன, ரட்சிப்பில் நடந்த ஒரு விஷயம் என்ன? மூன்றாவது, அவருக்குள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்குள் சொல்லுங்க, அவருக்குள். இப்போ எதை பேசிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. சரி, இதில் முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா மீட்பு. அதை பற்றி பாவ மன்னிப்பாகிய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு. முதல்ல மீட்பை பற்றி பார்ப்போம், அடுத்தது பாவ மன்னிப்பை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு. சொல்லுங்க, மீட்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, மீட்பு என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இது எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தைன்னா, மக்களை அடிமைகளாக கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிமை வியாபாரம் இருந்தது. ஒரு சந்தை, இன்னைக்கு சந்தைக்கெல்லாம் போகிறோம். இன்றைக்கி சந்தையில் என்னென்ன வாங்குறீங்க? சந்தையில் என்னென்ன வாங்குறீங்க? எல்லாம் வாங்குறீங்களே. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சந்தையில் மனிதர்களை விற்பனை செய்வார்கள். ஓகேங்களா? யாரை? நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே நம் மூதாதையெல்லாம் ஒரு வேலை விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம். விற்பனை செய்யப்பட்டவர்கள் இவங்களை வாங்குவாங்க, விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கியவன் வாங்கப்பட்டவனுக்கு சொந்தமாகி விடுகின்றான். இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அடிமை. இப்போ வாங்கியவனுக்கு அவன் இப்போ யார் நம்மளை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க நமக்கு எஜமான ஆயிடுறாங்க. மீட்பு என்ன பண்ணுதுன்னா, மீட்பில் தேவன் செய்த ஒரு காரியம், நம்ம விலை கொடுத்து வாங்கினார். எதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 6:20 படிங்க. 1 கொரிந்தியர் 6:20 படிங்க. அங்கே பவுல் அழகாக சொல்கிறார், தேவன் நம்மை வாங்கியிருக்கிறார். ஒரு நாள் அடிமைகளாக இருந்தோம். தேவன் எப்படி வாங்கினாராம்? 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு பணத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, பணத்துக்கு வாங்கப்பட்டீர்களே, போதும், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, வாங்கப்பட்டீர்களே. என்ன கிரயம்? இரத்த கிரயம். இரத்தத்தை சிந்தி தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். நம்மளை மீட்பதற்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மை மீட்பதற்கு இல்லை, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆகதான் பேதுரு எழுதும் போது விலையேற பெற்ற ரத்தம் என்று இயேசுவின் ரத்தத்தை வர்ணிக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் காஸ்ட்லி, நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஏன் விலையேற பெற்றவர்கள்? அந்த சராசரத்தை உண்டாக்கின தேவன் அவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் என்றால் நாம் இந்த உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஆமென். அதுதான் பாருங்க, இப்ப நமக்கு ஒரு புதிய எஜமான் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. ஆமென். இயேசுக்காக கரங்களை வாழ்த்துவோம். அவர் ரத்தத்தை செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவதான் பாருங்க, இயேசு நம்மை மீட்டதனால் பழைய எஜமானாகிய பிசாசுக்கு நம் மீது எந்த அதிகாரமும் இல்லை. இனிமேல் பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறதுனால, திரும்ப சொல்றேன், திரும்ப நல்லா கவனமாக கேளுங்க, எந்த பிசாசும் உங்கள் மீது உரிமை கோர முடியாது. இவன் என்னுடைய சொத்து என்று உரிமை பாராட்ட முடியாது. என்னுடைய ஆளை கொடு என்று சொல்லி பிசாசு ஆண்டவரை கேட்க முடியாது. ஏனென்றால் விலையேற பெற்ற ரத்தத்தினால் தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். சட்டபூர்வமாக பார்த்தால் மீட்பு என்றால் இதுதான். ஆமென். புரியுதுங்களா என்ன நடந்துச்சுன்னு? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்படுகின்ற ஒவ்வொருவனுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது, மீட்பு நடந்திருக்கிறது. இனிமேல் நீங்கள் பிசாசுக்கு அடிமை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ஸ்லாக்கியங்களை புரிந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பாக்கியங்களை புரிந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் சொந்தம் பாராட்ட வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்.
புரியுதுங்களா? இனிமேல் சும்மா அப்படியே ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகல, எப்படியோ போய் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடணும் அப்படிலாம் வராதிங்க. தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட நீங்கள், உங்களுடைய அதிகாரம் என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு அவைகளை இந்த பூமியிலே எடுத்து அனுபவிக்க வேண்டும். புரியுதுங்களா? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்த முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அதமாக்கி பிசாசுடைய நம்மீது இருந்த பிசாசின் உரிமைகளையும் நம்மீது இருந்த பிசாசுடைய ஆளுகையும் இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். புரியுதுங்களா? முதலாவது என்ன நடந்துச்சு? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ரெண்டாவது என்ன நடந்துச்சு? குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவ ஆலயக்குள்ள வந்து விட்டோம். மூன்றாவது இரத்தத்தினால் மீட்பு. நான்காவது இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, பாவ மன்னிப்பு. கவனமாக கேளுங்க. இந்த பாவ மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பு என்று சொன்னாலே forgiveness of sin என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். forgiveness of sin, forgiven, புரியுதுங்களா? forgiveness இப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல ஆங்கில வேத பதிப்புகளில் எது மொழிபெயர்க்கப்பட்டால் ரிமிஷன் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாவ மன்னிப்பாகி மீட்பு என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? forgiveness of sin என்று போடப்படல, ரிமிஷன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரிமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாவ மன்னிப்பை காட்டிலும் பெரிதான ஒரு வார்த்தை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பாவ மன்னிப்பை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வார்த்தை. ரிமிஷன் என்று சொன்னால் நாட் டு எக்ஸாக்ட் அல்லது டிமாண்ட் அல்லது கிவ் அப். என்ன சொல்றாங்கன்னா, பாவ மன்னிப்பாகி மீட்பு என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ரிமிஷனுக்கு என்ற ஒரு வார்த்தைன்னா, பாவியினிடத்தில் எவ்விதமான கோரிக்கைகளையும் நிர்பந்தங்களையும் வைக்காமல், ஒரு பாவி மீட்கும் போது அவன்கிட்ட நீ வந்து பாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது இது செய்யணும் வைக்காம, அவனிடத்தில் ஒன்றையும் எதிர்பாராமல் போக விட்டு விடுவது. ஒரு பாவியை மீட்கிறாங்கன்னா, உன்னை மீட்டல இனிமேல் நீ வந்து எனக்கு தான் அடிமையாக இருக்கணும், நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது செய்யணும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாவியை வற்புறுத்தாமல், அந்த அடிமையை வற்புறுத்தாமல் அப்படியே விட்டு விடுவது. இன்னும் சொல்லப்போனால் பழைய கணக்குகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா, இனி அவன் எந்த விதத்திலும் கடன் பட்டவன் அல்ல. இனிமேல் அவன்கிட்ட போய் கடன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து பல கோடி கடன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒருத்தர் வந்து பணத்தை கொடுத்து மீட்டாரு. இப்போ நீங்கள் கொடுத்தாலும் வந்து அவன் மீட்டாலும் நீ என்கிட்ட வாங்கின காசை கூடுறான்னு என்கிட்ட யாருமே கேட்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்டது ரிமிஷன் நடந்திருக்குது. அப்படியே போக விடுவது, அப்படியே விட்டு விடுவது, எல்லாவற்றிலும் மீட்பது. அப்போ நல்லா கவனிக்கணும், ரட்சிப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் செய்த காரியங்கள், இந்த 4 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? அதெல்லாம் எப்படி கர்த்தர் செஞ்சு முடிச்சார். அப்பதான் பாருங்க, பாவி வந்து தேவனுக்கு முன்பாக நிற்க திராணியற்ற மனிதன். நீங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாளில், சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட நாளிலே எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன? நான் புது சிருஷ்டியாக மாறினேன், மறுபடியும் பிறந்தேன், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு திராணியை இயேசு கிறிஸ்து எனக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இப்ப பாவி என்று சொல்லக்கூடியவன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக நிற்கிறான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீ என்ன பார்த்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனிதனுடைய நிலைமை என்ன புரிஞ்சிச்சுங்களா? உள்ள போச்சா ஏதாவது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நிலைமை? நீங்க தான் சொல்லணும் என்ன நிலைமை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பாவியனுடைய நிலைமை என்ன, என் நிலைமையும் என்ன, புரியுது? இப்போ என் நிலைமையும் என்ன, இப்போ நான் ஃப்ரீ. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை, நம்ம வேலை செய்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருடைய நிலைமை என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரெண்டாவது, மூன்றாவது பைத்தியம், புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், பைத்தியம் ஒரு ரைட். நாலாவது, ஓகே புரியுதா? சரி. அதனால அவன் தனக்காக எதுவும் செய்ய முடியாத நிலையில் திராணியற்றவனா இருக்கிறான். இப்ப இவனுக்காக தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரயாச்சித்தத்தை செய்தார். கல்வாரி சிலுவையிலே, புரியுதுங்களா? கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது
ஏதோ ஒரு பாவம்ப்பா, பாவம் செய்யாத பாவம் அப்ராணி, அவர் பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க, கையிலையும் கால்லையும் உடம்புலையும் விழாவில் குத்தி தலையில் முழுக்க எடுத்த வச்சு இப்படி படுபாவிங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க. அதுக்காக கிடையாது. மீட்பில் சிலுவையின் மூலமாக எனக்கு நடந்த விஷயம் என்ன? 4 காரியங்கள் சொன்னேன். முதலாவது காரியம் என்ன? பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். 2வது நடந்தது என்ன? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய ஆளுகைக்கு கொண்டு வந்தார். 3வது நடந்தது என்ன? மீட்பு. மீட்பு எப்படி மீட்டார்? தன் இரத்தத்தினால் மீட்பு. 4வதாக ரிமிஷன், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லப்படும் போது பாவியிடத்தில் எந்த ஒரு கோரிக்கையும் நிர்பந்தங்களையும் வைக்காமல் எதிர்பார்க்காமல் அவனை அப்படியே விடுறது. ஆமென். விடும்போது இப்போ பாவி என்ன சொல்கிறான்னா, அங்கே நடக்கிற விஷயம், ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க, இனிமேல் நான் அங்கே வாழ்கிறத காட்டிலும் உங்கள்கிட்டயே வாழ்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவர்கிட்ட அப்படியே சரணாகதியாக போகிறது. புரியுதுங்களா நடந்த விஷயம்? இப்போ கவனமாக கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செஞ்சதுனால தேவனுக்கு முன்பாக நிற்க திராணியற்றவனா போனா, இப்போ கல்வாரி சிலுவை மூலமாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை தேவன் நமக்கு உண்டு பண்ணினார். அதை பற்றி அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம்? ஹலோ, நாம் நீதிமானாக முடியாது. தேவன் என்னை நீதிமானாக இருக்கிறார். இப்ப பாவியை தேவன் எவ்வாறு நீதிமானாக்குகிறார் அடுத்த வாரத்தில் பேச போறோம். அதுதான் புரியுதுங்களா? பாவி எந்த நிலைமையில் இருக்கிறான்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்போது நடந்த விஷயம் என்ன? புது சிருஷ்டி. ஐ எம் நியூ கிரியேஷன். நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், புதிய சுபாவத்தை உடையவனாக மாறினேன். அந்த புதிய சுபாவத்தில் நடந்த ஒரு காரியம் என்ன? நீதிமான் என்ற ஒரு காரியம். அந்த நீதியை தேவன் எப்படி நமக்கு கொடுத்தார் என்பதை பற்றி தான் அடுத்த வாரம் பார்க்க போறோம். எழுதி நிற்போம். தேவன் என்ன செஞ்சார்? இந்த நீதியை கொடுத்து நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அடுத்த வாரம் பார்க்க போறோம். நீதியை மட்டும் பார்க்க போறது கிடையாது, எப்படி நீதிமானாக்கினார் என்பதை மட்டும் பார்க்கறது இல்லை. நீதிமானாக்கி நீதிமானுக்குரிய சில ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க. அத்தனையும் அது உங்க கிருபை, அது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. ஆமென். கிரேஸ். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை மீட்டது எண்ணி அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எப்போதும் ஆண்டவரே என்னை மீட்டீரே, என்னை ரட்சித்தீரே, பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை மீட்டீரே, புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்த என்னை மீட்டீரே, குருடனாக இருந்த எனக்கு பார்வை கொடுத்தீரே, என்னுடைய உள்ள இருக்கிற என்னுடைய ஆவியிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தீரே, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்குள்ளாக ஒளியை வீச செய்தவரே, அந்தகாரப்பட்டிருந்த எனக்கு ஒளியை என் உள்ளத்தில் வீச செய்தவர். ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது இன்னைக்கு கர்த்தரை துதிப்போம். நம்ம ரட்சித்தாரே, அது இன்னைக்கு கர்த்தரை துதியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உணர்ந்தவராக தேவனை ஸ்தோத்திரம் பண்றாரு. ஓ, நாமும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, அவருக்குள் கொண்டு வந்து வைத்தாரே, எவ்வளவு பெரிய விஷயம். நம்மால பண்ண முடியாது, நம்மால செய்ய முடியாது. நாம் திராணியற்றவர்கள், நாம் பலனற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய மீட்புக்காக நன்றி, இரட்சிப்புக்காக நன்றி. ரட்சிக்கப்படாத எங்களுடைய நிலைமை எங்களுக்கு காண்பித்தீரே, எப்படி எங்களை ரட்சித்தீர் என்பதை காண்பித்தீரே. ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீரே. ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், இன்றைய உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காண உதவி செய்து, இதெல்லாம் பார்க்கும்போது உமக்கு ரொம்ப நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செத்து போன எங்களை உயிர்ப்பித்தீரே.
ஜீவனை தந்தீரே, ஜீவனை கொடுத்தீரே. அப்பா, குருடா இருந்த எங்களை பார்வை கொடுத்தீரே, அந்த காலத்தில் இருந்த எங்களுக்கு ஒளியை கொடுத்தீரே, வெளிச்சத்தை தந்தீரே. பாவத்திற்கு அடிமையாய், பிசாசுக்கு அடிமையாய் இருந்த எங்களை ஆண்டவரே எங்கள் எஜமானாக நீர் மாறினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நிலையை எங்களுக்கு எடுத்து காண்பித்தீரே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியல ஆண்டவரே. உம்மை வாழ்த்தாமல், உம்மை போற்றாமல் இருக்க முடியவில்லை கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய தெய்வீக கரம் நம்முடைய பிள்ளைகள் கூட இருந்து நடத்தப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சரீரத்தில் நல்ல சுகத்தை நம்முடைய பிள்ளைகளை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, ஆவியிலே உம்மோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருப்பார்களாக. மனதிலே ஒவ்வொரு நாளும் வசனத்தை உட்கொண்டு 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 வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் அவர்களை மனம் புதிதாக்கப்படுவதாக தகப்பனே. மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடையட்டும், பெருக்கத்தின் மேல் பெருக்கம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாவதாக. சுவிசேஷத்தின் வல்லமை புரிந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாக இந்த பூமியில உலா வரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால், அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொன்னாரே. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்பதை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படாத மக்களுக்கு உம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு வேண்டிய தேவ பலன் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஏராளமான மக்கள் உம் மண்டை வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடை இந்த காலகட்டத்தில் இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. நாளைக்கு எந்த ஒரு விபரீதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படாத வண்ணம் எல்லா தீங்கிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக தகப்பனே. போக்கிலும் மறுநீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வேத வாக்குகள், வேத வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் என்றும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களுடன் கூட இருப்பதாக. ஆமென்.